இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ஒரு நார்மல் பர்சனை பத்தி தான். ஆனா அந்த பர்சனோட லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன மூமெண்ட், லெசன்ஸ் எல்லாமே இடனா இருக்கும். இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது லைஃப்ன்றது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கும். எல்லாரோட லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும். என்னதான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டாலும் அடுத்த நாளுன்னு கண்டிப்பா ஒண்ணு வந்துதான் ஆகும். லைஃப்ன்றது நம்மளுக்காக என்னைக்குமே நிக்காது. நம்ம இருக்கிற வரைக்கும் அது பாட்னு ஓடிட்டே தான் இருக்கும். இந்த மூவியை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கதையோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவனோட பேரு வந்து ஜிம்மி. இவன் சொந்தமா ஒரு பிசினஸ் நடத்திட்டு வரான். இவனோட லைஃபும் பிசினஸும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கடைசி 2-3 நாளா மட்டும் இவனுக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தோணுது. அவன் என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட கம்பெனிலயும் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. பிசினஸ் இப்ப லாஸ்ல போக ஆரம்பிக்குது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி கட்டிட்டு ரொம்ப டயர்டா தான் வீட்டுக்கு வரான். இவன் வரத்துக்காக காத்துட்டு இருக்க அவங்க அப்பா அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு. டிவில போட்டிருக்க நியூஸ பார்த்து இவன் ரொம்ப டயர்டா வரதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இவனோட அப்பா தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ரொம்ப பாசமா, எதுக்குப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, லைஃப்ல நிறைய பிரச்சனைங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து அந்த ப்ராப்ளத்திலே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இதுக்காக நீ ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாத, நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இரு, உன் மேல நம்பிக்கை வைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவனுக்கு ஒரு கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. உங்களோட கம்பெனியை நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க ஜப்பான் வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனுக்குமே வேற வழி இல்லாம அந்த கம்பெனியை விற்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ அவன் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பழைய வீட்டுக்கு போறான். போற வழியில 2 பேர் ஸ்கூட்டர்ல போறத பாக்குறான். ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனோட பாஸ்டும் இவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இவனுமே அவனுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட அந்த பைக்ல சிரிச்சு பேசிட்டு போயிருக்கான். அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவனோட பழைய வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோ டீனேஜ்ல இந்த பிளேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரூம் அப்படியே இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளேஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவனோட டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பழைய போட்டோஸ், மூவி டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. இவனுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. ஹீரோவுக்காக 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எழுதி கொடுத்த லெட்டர். அதை ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இவன் 18 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு. அந்த டைம்ல எதை பத்தியும் கவலைப்படாம இவனுக்குன்னு ஒரு ஹாப்பியான லைஃப் இருந்திருக்கு. இப்ப ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ். அவனோட லைஃபே ரொம்ப கலர்லெஸ்ஸா இருக்கு. அப்படியே 2-3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட கம்பெனியை விற்கிறதுக்காக ஜப்பான் வந்திருக்கான். அந்த டீலும் முடிஞ்சு போச்சு. ஹீரோ அவனோட கம்பெனியை வித்துட்டான். அந்த இடமே ரொம்ப சைலண்டா இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியை அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். அவனோட டைம், உழைப்பு, எமோஷன்ஸ் எல்லாமே அவனுக்கு இந்த கம்பெனியோட தான் இருக்கு. அதுவே இப்ப வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சுன்ற போது அவன் ரொம்ப பிளாங்க் ஆயிட்டா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆப்போசிட்ல அந்த கம்பெனியை வாங்கினவங்க இருப்பாங்கல்ல, அவ்வளவுதான்ப்பா இந்த டீல் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு டைம் இருக்குல்ல, வேணும்னா வாப்பா, இந்த ஜப்பான்ல இருக்கிற நிறைய பிளேசஸ் நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ சாரி சார், எனக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ரெடி ஆகி லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பழைய சாங்க கேட்டுட்டு அந்த ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கான். இவன் கேட்டுட்டு இருக்க சாங்குக்கும் அவனோட மெமரிஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்து அவனோட பார்ட் டைம் ஜாபுக்கு போறான். இவன் இப்பதான் ஹைஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். வேகமா கிளம்பி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு டெம்பிளுக்கு போய் சீக்கிரமா நான் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு போறான். ஹீரோ ஒரு கரோக்கி கிளப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்தா பாஸ் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே லேட்டா தான் அந்த வேலைக்கு வருவான். ஹீரோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணி விட்டது. அதுவும் ஹீரோ கிட்ட என்ன சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுருக்கான், என்னோட ஜாபுக்கு வாடா, அந்த பிளேஸ்ல நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அதுல யாராச்சும் உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா மாத்திக்கோ. ஹீரோக்குன்னு நிறைய கனவுகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இவனும் ஒரு வயசு பையன் தானே, அந்த ஆசையில தான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கான். ஆனா அந்த பிளேஸுக்கு வரவங்க எல்லாருமே மிடில் ஏஜ் சேர்ந்தவங்க. ஹீரோட ஏஜ் ரொம்ப அதிகம். அவங்க அந்த பிளேஸுக்கு வரதுக்கு ரீசனே அந்த இடத்துல போதை பொருள் கிடைக்கும், அதுக்காக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. பட் இருந்தாலும் அவன் அந்த ஜாபை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான். ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கிளப்புக்கு பக்கத்துல இருக்கிற பேஸ்கெட் பால் கோர்ட்ல விளையாடிட்டு இருப்பான். இவன் மட்டும் சடனா இவனோட கால் வர பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் சொல்லி உட்காரலான்னு பார்க்கும்போது அந்த பிளேஸுக்கு ஒரு பொண்ணு வர. இவளோட பேர் வந்து ஏமி. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயினும் கூட. அவனை பார்த்து சும்மா ஒரு ஹாய் சொல்றா. ஹீரோ அவளை பார்த்த உடனே லவ்ல விழுந்துட்டான். இவன் கிளப்ல வர கஸ்டமர்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறான். ஆனா அவன் இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு காரணம் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான். இவன் இந்த கிளப்போட மேனேஜரை கேட்கும் போது ஹீரோ கூட்டிட்டு போய் அவனோட பாஸ் கிட்ட விட்டுட்டான். ஹீரோ நான் ஜப்பான்ல இருந்து இந்த பிளேஸுக்கு வரேன். ஆக்சுவலா ஹீரோ இருக்கிற பிளேஸ் வந்து தாய்வான். இவன் இந்த பிளேஸுக்கு வந்த உடனே அவளோட பர்ஸை தொலைச்சிட்டான். அவகிட்ட சுத்தமா காசு இல்லாத காரணத்தினால எனக்கு ஏதாச்சும் வேலை ஒண்ணு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அந்த கிளப்போட ஓனருமே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. இவ சொன்ன ஸ்டோரியை கேட்டு அவருக்கு எமோஷனலா டச் ஆயிடுச்சு. உடனே அந்த கிளப்ல வேலைக்கு சேர்த்துட்டாரு. அந்த கிளப்ல இருக்கிறது எல்லாருமே பசங்க. ஓனர் இவகிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். அவகிட்ட உங்களோட சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு ஜாப்பனீஸோ தெரியும். கஸ்டமர் ஹேண்டில் பண்ண முடியலன்னா இவளை கூப்பிட்டு விடுங்க, இவ ஹேண்டில் பண்ணிப்பா. ஹீரோ தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ரூமை கூட்டிட்டு போய் காமிக்கிறான். ஹீரோ அவகிட்ட பேசிட்டு இருக்க லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் தான். அவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. நீ இந்த பிளேஸ்ல இருந்துகிட்டு உனக்கு எப்படி ஜாப்பனீஸ் தெரியுது? ஹீரோ நீ இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆக்சுவலா நான் அனிமி பார்த்து தான் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டேன். ஹீரோ ஜாப்பனீஸ் சாங்ல வர 2-3 டயலாக் எல்லாம் பேசி காமிக்கிறான். அவளுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு,
சிரிக்கிறா. உண்மை என்னன்னா ஹீரோயினை விட ஹீரோ வந்து ஜாப்பனீஸ் நல்லாவே பேசுறான். ஹீரோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பிளேஸ்ல ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா அவர் ரிட்டர்ன் போறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதோ அதை கலெக்ட் பண்ற வரைக்கும் தான். அப்படியே அங்க சீன் கட் ஆகி இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி போயிட்டு இருக்கான். ஹீரோ ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஸ்மால் டவுனுக்கு தான் போகணும். ராத்திரி ஆனனால அந்த இடத்துல பிளேஸ் எடுத்து தங்குறான். பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போறான். எதனாலனா பீச்சுக்கு போனா அவனோட மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடும். சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு இப்ப லைட்டா ஃபீல் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோ இப்ப ரிலாக்ஸா இருக்கா. நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு இப்ப பசிக்குது. ரெஸ்டாரண்ட்டை தேடி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாரை பாக்குறேன். உள்ள வந்து பார்த்தா அந்த பிளேஸ்ல நிறைய பேர் இல்ல. அந்த பார் அட்டெண்டருக்கு இவனை பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு இவன் இந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாதுன்னு. ஆமா தம்பி நீ எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நான் தாய்வான்ல இருந்து வரேன்னு சொல்றான். அவரும் அதே தாய்வானை சேர்ந்த ஒருத்தர் தான். ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்கள நல்லா பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஊரை பத்தி பேசிட்டு அந்த பார் அட்டெண்டர் உனக்கு ஓகேனா சொல்லு நான் இந்த ஊரை சுத்தி காமிக்கிறேன். இங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. ஹீரோ ஆமா நீங்க இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லி கேட்கிறான். அவர் பிசினஸ் பண்றதுக்காக இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அவர் ரிட்டர்ன் போகவே இல்லை. அவருக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஒர்க் இந்த ஊர்ல இருக்கனால நானும் போகவே இல்லை. அவரோட கதையை சொல்றாரு. ஹீரோவும் அவனோட லைஃப்ல நடந்த அந்த கதையெல்லாம் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் பர்சனலா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரிட்டர்ன் பாருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார் அட்டெண்டர் பழைய போட்டோ எல்லாம் காமிக்கிறாரு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல எடுத்த போட்டோ. ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தியும் சொல்லியிருப்பான். சோ அவர் கேட்கிறாரு இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கான. ஹீரோ ஒரு நிமிஷம் அவனால பேசவே முடியல. கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமா அந்த பொண்ணை பார்க்க தான் வந்தேன். சப்போஸ் அவளை பார்க்க முடியலன்னா அவ வாழ்ந்த பிளேஸையாச்சும் பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னா எனக்கு தெரியல அந்த பொண்ணை பார்க்க முடியுமான்னு. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன். இதை சொல்லும் போது ஹீரோக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்னத்தை இத்தனை வருஷமா மறைச்சிட்டு இருக்கான். போக போக தான் அந்த விஷயம் என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஹீரோ அங்கிருந்து கிளம்பி அந்த பார் அட்டெண்டர் கூட தான் வெளியே வரான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தவங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஹீரோ ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வந்து அவனோட டைரியை எடுத்து அவனுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் எழுதி வைக்கிறான். தூங்கலான்னு படுத்தா என்ன கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அவனுக்கு தூக்கம் வர மாட்டுது. கண்ணு முன்னாலே அவனுக்கு ஹீரோனோட ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகத்துல வருது. அப்படியே நம்மள மறுபடியும் அந்த பாஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோ ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணிருப்பான்ல, அந்த காலேஜ்ல இருந்து இவனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல தலகால் புடியாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதே சந்தோஷத்துல பாருக்கு வந்து அந்த இடத்துல நிறைய கூட்டமா இருக்கு. என்ன ரீசன்னா இங்க ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணுது இல்ல, அவளை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அவ கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் மூச்சு விடுறதுக்கு கூட டைம் இல்ல, அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு. ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு டிஷர்ட்டை போடாம அந்த ரூமுக்குள்ள வரான். ஹீரோயின் அவளை பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் ஆகி உடனே டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டான். இன்னைக்கு பார்ல வந்து நிறைய சேல்ஸ் ஆயிருக்கும்ல, ஏன்னா நிறைய கஸ்டமர் கூட்டம் வந்துச்சு. அதனால பாஸ் வந்து எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹீரோயின் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கும் சேர்த்துதான். எல்லாரும் கிளம்பி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பாஸ் ஹீரோயினை பார்த்து ஆமா உனக்கு எதுக்குமா டிராவலிங் இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேக்குறாரு. இவன் எனக்கு டிராவல் பண்ணும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு. புது புது இடங்கள்ல புது புது மக்களை பார்த்து மீட் பண்றேன்ல, அவங்க கூட எல்லாம் பழகும் போது எனக்கு என்னைய புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவ தாய்வான்ல விசிட் பண்ண பிளேஸ் எல்லாத்தையும் டிராயிங்கா வரையற இவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த டிராயிங்லாம் எடுத்து காட்டும் போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம நம்மளோட பார்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோயின் வரைஞ்ச அந்த போட்டோவே மாட்டினா என்ன பாஸ், அதை பாக்குறதுக்கு கூட நிறைய பேர் கூட்டமா வருவாங்கல்ல. பாஸுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ்மா எங்களுக்காக கொஞ்சம் டிராயிங்க வரைஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அவளும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அதுக்கு என்ன நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. பாஸ் நல்லா எக்கு தப்பா குடிச்சனால மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து பாஸை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிக்கணும்னு கூட தெரியல. அந்த சிச்சுவேஷனே கொஞ்சம் ஆக்வர்டா மாறிட்டு இருக்கு. ஹீரோயின் தான் உன்னோட ஸ்கூட்டர்ல எனக்கு ஒரு ரைடு தர முடியுமா, எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ ஓகேன்னு சொல்லி அவளை ஜாலியா ஒரு ரைடு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ரொம்ப வேகமா போறதுனால ஹீரோயின் வந்து ஹீரோவை டைட்டா பிடிச்சிக்கிறா. அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோ ஒரு ஃபேவரட்டான பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பிளேஸ்ல இருந்து பார்க்கும்போது சிட்டில இருக்கிற மொத்த வியூவும் தெரியும். அதை ஒரு ரொமான்டிக் பிளேஸ்னு கூட சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அந்த பிளேஸ்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த கேட்கிறேன். ஆமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்காங்களா, இவன் எனக்கா இப்ப வரைக்கும் யாரும் கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல. அந்த கொஸ்டினை அவகிட்ட கேட்கும் போது அவ மேபி இருக்கலாம். அப்புறமா சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்கிற, உனக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு ட்ரீம் இருக்கு, அதாவது நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பெருசா வளர்வல்ல, அப்போ உன்னோட லைஃப்ல நீ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற. ஹீரோ எனக்கு வந்து பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் தான் ஆசை, ஆனா என்னால இப்ப ஆக முடியாது. எதனால எனக்கு கால்ல இன்ஜுரி ஆயிருக்கு. சோ என்னால பாஸ்கெட் பால்லாம் கரெக்டா விளையாட முடியாது. எல்லாருக்கும் லைஃப்ல ட்ரீம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ட்ரீம் அவங்களால நிறைவேற்றிக்க முடியலன்னா புதுசா ஒரு ட்ரீமை உருவாக்கி அதை பின்னாடி போறது தான் நல்லது. ஆனா ஹீரோனுக்கு வேற ஒரு தாட் இருக்கு. எல்லாருக்கும் லைஃப்ல ட்ரீம்னு இருந்தாலும் அவங்களோட லைஃப் எல்லாம் ரொம்ப சின்னது. இவ சொல்றது ஹீரோக்கு புரியல. ஆனா அவளோட கண்ணை பார்க்கும் போது ஏதோ ஒரு பெரிய வழியில இருக்கிறது மட்டும் இவனுக்கு புரிய வருது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த பார்ல இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பெயிண்டிங்கை வரையறா. அதை வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அவளை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறான். அடிக்கடி ஜூஸ் தண்ணி சாப்பாடு
கார்டுன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும் போது அவளை பார்த்து அழகா சிரிச்சிட்டு வேற போறான். அந்த விஷயம் ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ கொடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அந்த பாருக்கு வெளியில எல்லாரும் வரும்போது அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, ஒன்னா வெளியே போறது, கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது இந்த பாஸும் சேர்ந்துதான். இப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்ப கரண்ட்ல ஹீரோ கண் முழிச்சு எழுந்துட்டான். எழுந்துகிட்டோமே அவனுக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. அந்த மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு அவ்வளவு என்ஜாய் போல இருந்திருக்கு. இப்ப இவனோட லைஃப் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்குல்ல. ஃபீல் பண்ணிக்கிட்டே ரெடி ஆகி ஸ்டேஷனுக்கு வரான். இப்ப இவன் நடாமின்னு ஒரு டவுனுக்கு போறான். அந்த பிளேஸ்ல தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. போயிட்டே இருக்கும் போது அந்த ட்ரெயினுக்குள்ள ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் வரான். அவன் ட்ரெயின்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் vlog எடுத்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவை பார்க்கும் போது பேசி அவனும் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறான். ஹீரோ அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது அவன் ஒரு டிராவல் விளாகர். நிறைய பிளேஸுக்கு போய் அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவா போடுவான். ஹீரோ அவன் கிட்ட நீ எல்லாம் ரொம்ப லக்கி தெரியுமா, இந்த சின்ன வயசுலயே வேர்ல்ட் எல்லாம் சுத்தி பார்த்து அதை வீடியோவா எடுத்து போடுற அளவுக்கு உனக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா நான் உன்னோட ஏஜ்ல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும் போது ஒரு டனலுக்குள்ள போகுது. டனல் முடிய போற சமயத்துல அந்த பையன் ஹீரோ கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஒண்ணு காமிக்கணும், இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். டனல் முடிஞ்சு அந்த பிளேஸ் ஓபன் ஆகும் போது அந்த இடம் ஃபுல்லா ஸ்னோவால மூடப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா டனலுக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல வேற வேர்ல்டா இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ மை மறந்து பாத்துட்டு இருக்கா. அந்த பையன் உங்களுக்கு ட்ரெயினை விட்டு இறங்கி போகணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்கும் போது ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ஸ்னோக்குள்ள நடந்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஸ்னோ ஃபைட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்லா அந்த பிளேஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரெயின்குள்ள ஏறிக்கிறாங்க. அந்த பையன் இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. ரெண்டு பேரும் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோ நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது தான் வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணி சில பேரு கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தமானது. ஒன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறதே கிடையாது. இதெல்லாம் யோசிக்கும் போது ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த பாஸ்ட் தான் ஞாபகத்துல வருது. எங்க விட்டாங்களோ மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்ல இருந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பாருக்கு வெளியில பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நிறைய பசங்களாம் வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்டல் பண்ணது பார்த்தாதுன்ட்டு அவளோட பெயிண்டிங் நாசம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. ஹீரோ இவளை பார்க்கலான்னு வரும்போது அந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோவால பொறுத்துக்க முடியாம அவங்க கூட சண்டைக்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஹீரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவனுங்க 2-3 பேர் இருக்கனால ஹீரோவை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹீரோ மட்டும்தான் அந்த பிளேஸ்ல இருந்தனால அவனால எதுவும் பண்ண முடியல. அப்புறமா தான் ஹீரோ கூட வேலை செய்யறவங்களாம் வந்து அவனுங்களையும் அடிச்சு துரத்திட்டு ஹீரோவையும் காப்பாத்திட்டாங்க. ஹீரோக்கு ஒத்தரை கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்க மத்த கேர்ள்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, ஆமா உனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு நீ ஆசைப்படுற? அவ என்னை விட 4 வயசு சின்ன பையனா இருக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒண்ணுன்னா அவன் என்ன காப்பாத்துறவனா இருக்கணும். அதே கொஸ்டினை ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கணும், பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கணும். எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டு கிளம்பும் போது ஹீரோ நீங்க போங்கடா, என்னோட கீஸை நான் மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ரிட்டர்ன் வரான். ஹீரோயின் அந்த பாருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கா. ஹீரோ ஸ்டாஃப் ரூம்ல கீ எடுக்கலான்னு வரும்போது ஹீரோயினோட ரூமுக்குள்ள இருந்து கத்தி அழுகிற சத்தம் கேக்குது. இவனுக்கு ஒன்னும் புரியல. கிட்ட போய் காதை வச்சு கேட்டா உள்ள ஹீரோயின் தான் யார்கிட்ட பேசிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி அழுகுறா. இதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு, எதனால இப்படி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லி இவனுக்கு புரியவே இல்லை. ரிட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவனோட பாக்கெட்ல கையை விட்டு 2 மூவி டிக்கெட் எடுத்து கொடுக்குறான். இங்க பாரு, இது ஒரு ஜாப்பனீஸ் லவ் ஸ்டோரி மூவிக்கான டிக்கெட். இந்த மூவி வந்து இப்ப ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. நீ அவகிட்ட இந்த டிக்கெட் எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த ஜாப்பனீஸ் லவ் ஸ்டோரி மூவிக்கு போலாமான்னு சொல்லி கேளு. ஒரு வேளை அவ எஸ்ன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவளுக்கும் உன்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரி அவளுக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஹீரோட மூஞ்சில பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் நம்மளோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட கன்வே பண்றதுக்கு கரெக்டான டைம்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே அவளுக்காக ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு போய் அவளோட ரூம் கதவை தட்டிட்டு போகாம திறந்துட்டான். அவ உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாள, அதை பார்த்தோன்னு ஹீரோ எம்பாரசிங் ஆகி டக்குன்னு அந்த கதவை சாத்திட்டான். அவனே திட்டிக்கிறான், லூசு பையில கதவை தட்டிட்டு போக மாட்டேன், ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிட்டு இருக்காடா, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவளே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கதவை திறந்துட்டா. வாங்கிட்டு வந்து ஃபுட் அவகிட்ட கொடுத்துட்டு அவ கண்டிப்பா ஒத்துப்பான்ற ஒரு கான்பிடென்ட்ல ஃப்ரெண்டு கொடுத்து அந்த டிக்கெட்டை எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டா. கிண்டல் பண்றாளா இல்ல நிஜமாலே சொல்றாளான்னு தெரியல. அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டான்றா. ஹீரோக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. வெக்கத்துல மூஞ்ச மூடிக்கிட்டான். நைட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவனுக்கு தூக்கமே வரமாட்டுது. ஹீரோ தங்கச்சி ஒரு லவ் ஸ்டோரி புக் வச்சிருப்பா. அதை அவகிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து படிச்சு பாக்குறான். ஏதாச்சும் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குமான்னு. இவனுக்கு எந்த ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி தெரியல. நெட்ல எப்படி ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இந்த ஐடியா எல்லாம் ரொம்ப வேஸ்டடா, இதை ட்ரை பண்ணாதான் சொல்றாரு. அதை கேட்டோன்னே உனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி பயந்துட்டான். ஏன்பா இப்படி பண்றீங்க, கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு ஹேர் ஸ்டைலை இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து ரெடி ஆகி அந்த ஹேர் ஸ்டைல வேற பக்காவை வச்சுக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற பிளேஸுக்கு வந்து அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்த ஸ்பீட்ல வேற இவரோட ஹேர் ஸ்டைல்லாம் கன்றாவியா மாறிடுச்சு. இவர் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்தாரு.
சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது இப்ப சிரிப்பா வருது. ரெண்டு பேரும் அந்த பிளேஸ்ல இருந்து தியேட்டருக்கும் வந்துட்டாங்க. ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாடி பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அந்த தியேட்டர்ல ஒரு போட்டோவை ஹீரோயின் பாக்குற. அது அந்த தாய்வான்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸ். ஹீரோ கிட்ட எனக்கு இந்த பிளேஸுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நீ என்ன அந்த பிளேஸுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ ஓகே கண்டிப்பா ஒரு நாள் நான் கூட்டிட்டு போறேன், ஆனா அந்த பிளேஸ் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. உள்ள போயிட்டாங்க, மூவியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கான் இன்னைக்கு, கண்டிப்பா என்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லிடணும்னு. ஆனா அந்த மூவியை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இவன் வந்த வேலையை மறந்துட்டான். அந்த மூவி பினிஷ் ஆகும் போது ரொம்ப எமோஷனலா முடிஞ்சிருக்கு. ஹீரோக்கு லைட்டா கண்ணு கலங்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹீரோனை பார்த்தா அவ அழுதுட்டு இருக்கா. இவன் அவளையே பார்த்துட்டு இருக்கவும் அவ திட்டுறா, நான் அழுகும் போது நீ பார்க்க கூடாது திரும்பிக்கோன்னு. ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ போய் ஒரு சாதாரண மூவிக்காக எதுக்கு இவ்வளவு அழுதுட்டு இருக்க அப்படின்னு உன்னை அந்த மூவி பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்டா இவ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி, இப்ப நீ படத்துல பார்த்தல அந்த இடம் எல்லாமே என்னோட ஊரை சேர்ந்தது, அந்த பிளேஸ்ல தான் நான் வளர்ந்தேன். இதை கேட்டுட்டு ஹீரோ அவளோட கையை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு என்ன தோணுச்சு, அவனோட கையை எடுத்து விட்டுட்டு எதுவுமே சொல்லாம அந்த பிளேஸை விட்டு போயிட்டா. ஹீரோவால ஹீரோயினை ஸ்டாப் பண்ண முடியல. அவ போறதே பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வந்துட்டான். ஒரு இன்டர்நெட் சென்டருக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு கேம் விளையாடிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ கம்பெனி வச்சிருக்கும் போது அவன் ஒரு கேமை கிரியேட் பண்ணிருப்பான். அந்த கேமை தான் அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. இதை ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லலான்னு வரும்போது அவனால சொல்ல முடியல. சரி எதுவுமே சொல்லாம அந்த பிளேஸை விட்டு போலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு இவனை கவனிச்சிருச்சு. நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ நான் தான் அந்த கேமை கிரியேட் பண்ணேன்னு சொல்லி சொல்றேன். அது கிட்ட அந்த பொண்ணு பயங்கரமா விழுந்து சிரிக்குது. அப்புறம் நெட்ல செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. நிஜமாவே நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, என்னால நம்பவே முடியல, வாங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஹீரோ அங்க ஒட்டி இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறேன். ஆமா ஹீரோயின் அந்த தியேட்டர்ல பார்த்த அதே போட்டோ தான். அந்த போட்டோவையும் ஊத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நெட் சென்டர்ல இருக்கிற பொண்ணு, இந்த பிளேஸுக்கு உங்களுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா, இங்க இருந்து போறதுக்கு கொஞ்சம் பக்கம் தான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், கார் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அப்படியே அந்த பிளேஸ்ல சீன் கட் ஆகி இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப அர்ஜென்ட்டா பாருக்கு தான் வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா ஹீரோயின் மூஞ்சில ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பதட்டமா இருக்கு. என்னன்னா ஹீரோயின் வந்து ஜப்பானுக்கே ரிட்டர்ன் போக போறேன், எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன்ட்டு குட் பை சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா ஹீரோட ஹார்ட்டே உடைஞ்சிருச்சு. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தயங்கிக்கிட்டே ஒரு விஷயத்த கேட்கிறா, நீ உடனே ஜப்பான் போகிறதுக்கு என்ன ரீசன், ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறானான்னு சொல்லி கேட்கும் போது அவளால எதுவுமே பேச முடியல, கொஞ்சம் அமைதியா இருக்க. அப்புறம் லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்லி தலையாட்டுற. இதை கேட்டோன்னா ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவனால அங்க இருக்க கூட முடியல, அந்த பிளேஸை விட்டு உடனே கிளம்பிட்டான். ஆக்சுவலா ஹீரோயின் இப்ப உடனே கிளம்ப போறது கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிளேஸை விட்டு கிளம்பி போறான். இவன் அந்த விஷயத்த கேட்டதுல இருந்து அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதுக்காகனா இவன் க்ளோஸா இருந்துட்டு அப்புறம் விட்டுட்டு போறானா இன்னும் பெயின் அதிகமாயிடும்ல, அதனால இப்பத்துல இருந்தே அவளை கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஹீரோயினும் அடிக்கடி வந்து அவங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றா. ஆனா இவன் வாண்டடா அவளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு வழியா அந்த பார் ஃபுல்லா இவளோட பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டா. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ கிட்ட உனக்கு பெயிண்டிங் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா இவன் எந்த ஒரு எமோஷனும் இல்லாம ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப சேடா ஃபீல் ஆயிடுச்சு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ பார்க்கும்போது லைஃப் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா ஆக்சுவலா அந்த லைஃப்ன்றது ரொம்ப பெருசு கிடையாது. இப்ப நீ உயிரோட இருக்கியா, அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. ஏன்னா ஏஜ்ன்றது அப்ப இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் அந்த ஏஜ் தாண்டிட்டோம்னா சில விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. சோ உனக்கு கிடைக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அப்பா சொன்ன வார்த்தை ஹீரோட மனசை தொட்டுருச்சு. நைட்டு ஃபுல்லா யோசித்து பாக்குறான், அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணணும்னு இவனுக்கு தோண மாட்டுது. அதனால நெக்ஸ்ட் டே அவளை அவ ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். போகும்போது ரெண்டு பேரும் ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவ கிட்ட வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லி மெல்லமா சொல்றான். அவ தான் ஹெட்போன்ஸை போட்டுட்டு இருக்கால, அவளுக்கு ஒண்ணுமே கேட்கல. இவ ஆசைப்பட்ட மாதிரியே டிராவல் பண்ணி அந்த பிளேஸுக்கும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல பயங்கர கூட்டமா இருக்கு. ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிறான். ரொம்ப டைட்டா பிடிச்சி கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போறத பார்க்கும்போது இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட கண்ணே வந்து ஹீரோ மேல இருக்கிற ஃபீலிங்ஸை புரிய வைக்குது. ரெண்டு பேரும் அந்த லேட்டனை வாங்கி அதை பறக்க விடுறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆசையை அதுல எழுதி அனுப்பணும். ஹீரோ அவனோட லைஃப்ல என்ன பர்பஸுக்காக பிறந்தானோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எழுதுறான். இவ இப்ப நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நிறைய பிளேஸுக்கு நான் டிராவல் பண்ணி போகணும்னு எழுதியிருக்கா. ரெண்டு பேரும் அந்த லேட்டனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல ஹீரோ அந்த பொண்ணு கூட வந்திருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் அந்த லேட்டனை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல ஹீரோயின் என்ன சொல்றா, நம்ம ரெண்டு பேரோட கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்றோம்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறேன். அந்த லேட்டனை விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோட மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஹீரோ எப்படி ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ற. அவனை ஹக் பண்ணி நீ இது வரைக்கும் எனக்காக பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்ற. இப்ப கரண்ட்ல ஹீரோவும் அந்த லேட்டனை பறக்க விட்டுட்டான். இப்ப அவனோட மனசுல இருக்கிற ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. கட் பண்ணா பாஸ்ட்ல ஹீரோயின் வந்து ஊருக்கு போறா. எல்லாரும் அவளை வழி அனுப்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு
ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குற. அவங்க எல்லாரையும் வரைஞ்சு அவங்களோட நேம் எழுதி கொடுத்துருக்க. ஹீரோ அவளுக்காக ஒரு டைரி எழுதி கொடுக்குற. ஹீரோவும் ஹீரோயினும் லாஸ்ட் ஒரு மந்தா ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் எல்லாத்தையும் தான் எழுதி கொடுத்துருக்கா. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு வாட்டி ஹீரோவை பார்த்துட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவால எதுவுமே பேச முடியல. திருப்பி ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கடைசி நிமிஷத்துல ரிட்டர்ன் வந்துருவாளான்னு சொல்லி ஏக்கமாவும் பாக்குறான். அவ விட்டுட்டு போயிட்டான்றது இவனால நம்பவே முடியல. அவன் எவ்வளவு வழியில இருக்கான்ட்டு அவனோட கண்களே காமிக்குது. இப்ப கரண்ட்ல ஹீரோ அந்த ஊருக்கு வந்துட்டான். அந்த இடத்துல ஒருத்தர் போவாரு. அவர்கிட்ட ஹீரோயினை பத்தி கேட்டா அவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான். இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம பொண்ணு தாய்வான்ல மீட் பண்ண அந்த பையன்ட்டு. வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல ஹீரோயினோட நம்பரும் இருந்திருக்கு. ஹீரோ கால் பண்ணி எப்படி இருக்க, நாளைக்கு நான் ஜப்பானுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் நீ நம்மளோட ப்ராமிஸ மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேரோட கோல் அச்சீவ் பண்ண அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம். அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நான் அடுத்த வாரம் என்னோட பாய் ஃப்ரெண்டோட நான் ரொம்ப தூரம் வெளியே போறேன். சோ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு வேற வழி இல்லாம அப்படியே விட்டுட்டா. இப்ப கரண்ட்ல ரெண்டு பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாசல்ல அவங்க அம்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்தோன்னே அவங்களுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கண் கலங்கிக்கிட்டே என்னோட பொண்ணு வந்து அடிக்கடி உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. என்னோட பாய் ஃப்ரெண்டு தாய்வான்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பா. நீ இந்த பிளேஸை விட்டு போறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேஸ் அவகிட்ட ஒரு வாட்டி காட்டிட்டு போன்னு சொல்றாங்க. ஹீரோவும் போய் நிக்கிறான். அந்த இடத்துல அவ இல்ல. ஆக்சுவலா அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை இருந்திருக்கு. ஹீரோனோட அம்மா ஹீரோவா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அவளோட ரூம்ல ஃபுல்லாவே அந்த தாய்வான்ல இருந்த நாட்கள்ல எடுத்த போட்டோஸ், அதோட மெமரிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் அங்க இருக்கு. ஹீரோ அதெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா ஒரு டைரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்த சமயத்துல இந்த டைரி ஹீரோவுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஹீரோயினுக்கு நிறைய பிளேசஸ் தனியால சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அவ ஃபர்ஸ்டா சூஸ் பண்ண பிளேஸ் தான் தாய்வான். அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் அவளுக்கு தெரியுது அவளுக்காக வேற ஒரு பாதை காத்துட்டு இருக்குன்னு. அன்னைக்கு ஹீரோ அவனோட கீஸை மறந்துட்டேன்னு ரிட்டர்ன் வந்திருப்பான்ல. அப்ப கூட ஹீரோயின் அவளோட ரூம்ல யாருக்கிட்டயும் அழுதுகிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டிருப்பானே. அன்னைக்கு அவளோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கா. அவங்க அம்மா இன்னும் எவ்வளவு நாள் அங்க இருப்ப, உனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும், ஒழுங்கா ரிட்டர்ன் வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இவ தான் இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த பிளேஸ்ல இருந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருப்பா. அடுத்த நாள் ஹீரோ சடனா அந்த டோர் ஓபன் பண்ணும்போது ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்திருப்பாள்ல. ஆக்சுவலா அவ ட்ரெஸ் மாத்திட்டு இல்ல, அவ உடம்பு சரியில்லாதனால மாத்திரை எடுத்துட்டு இருந்திருப்பா. எங்க இவன் பாத்திர போறான்றதுக்காக தான் அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லாததை காட்டிக்க கூடாது. அவங்க எல்லாரும் என்ன பார்க்கும்போது ஒரு நார்மல் பர்சனா தான் பார்க்கணும் சொல்லி முடிவு எடுத்திருக்கா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்கல்ல. அந்த மூவியோட ஸ்டோரியும் இவளோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகி எமோஷன்ல அழுத்திருப்பா. அப்ப கூட ஹீரோ அதை பார்க்க வேணாம்னு சொல்லி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருப்பா. ஆனா இவளோட கண்ட்ரோல மீறி அழுகவும் அவன் பார்த்துட்டான். மூவி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட கையை பிடிச்சி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருப்பான்ல. அப்ப கூட இவ எதுவுமே சொல்லாம கையை தட்டி விட்டுட்டு எழுந்து போயிருப்பாளே. அது எதனாலனா இவளால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பிளேஸ்ல உட்கார முடியல. இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா அங்க இருந்து வந்திருந்தாலும் இவ ஃபீல் பண்றத அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ரூமுக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. அவளுக்கு ஹீரோ கூட வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளோட லைஃப் ஃபுல்லா ஹீரோ கூட ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே கனவுல மட்டும்தான் நடக்கும்னு. ஹீரோ அவளை அந்த லேட்டன் பறக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்ல. அப்ப கூட கிட்ட வந்து நீ என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி கேட்டிருப்பானே. அவன் சொன்னது இவளுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. பட் இருந்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்திருக்கா. லாஸ்டா அவனை விட்டு பெரிய போது ட்ரெயினுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. ஒரு நாள் ஹீரோ கால் பண்ணி நான் உன்னை பாக்குறதுக்கு ஜப்பானுக்கு வரேன்னு சொல்லியிருப்பான்ல. அதை கேட்கும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்தா உண்மை தெரிஞ்சிரும்ல. அதனால சும்மா போய் தான் சொல்லியிருக்கா பாய் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு. கடைசியா அவ சாவறதுக்கு முன்னாடி அந்த டைரியில என்ன எழுதியிருக்கானா, ஜிம்மி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஹீரோவால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. எல்லா விஷயத்தையும் நினைச்சு ஹீரோ அழுதுட்டு இருக்கான். அவனோட கண்ணீர் டைரி ஃபுல்லா வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. இப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோக்கு இந்த உண்மை எல்லாம் முன்னாடியே தெரியும். ஹீரோ ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சு நல்லபடியா படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கேமை டெவலப் பண்ணி அந்த கேம்னால ஒரு கம்பெனில வாய்ப்பு கிடைச்சு ரொம்ப சந்தோஷமான சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அவளுக்கு போன் பண்ணிருக்கா. அவளோட பேரண்ட்ஸ் தான் போன் அட்டன் பண்ணி அவ இறந்து போயிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்பத்துல இருந்து ஹீரோ சிரிக்கிறதே விட்டுட்டான். அவனோட லைஃபே ஒரு செகண்ட் திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் கோவப்பட்டுட்டு இருந்திருக்கான். ஸ்டார்டிங்ல பார்த்த ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனோட கம்பெனில இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில அவனோட கம்பெனியை விற்கிற அளவுக்கு போயிட்டான். அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்கே வந்துட்டான். இவன் ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம நடுவுல சொல்லியிருப்போம்ல. என்னன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவளை ஒரு வாட்டி பார்த்து இருந்திருக்கலாம்னு தோணிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் ஹீரோயினை மீட் பண்ணலாம் அந்த பார். அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தா அந்த பார் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே டஸ்டா குப்பையுமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப
கிளியரா தெரியுது. அது ஹீரோயின் இந்த பிளேஸை விட்டு போறதுக்கு முன்னாடி அவ வரைஞ்ச அந்த பெயிண்டிங்ஸ் மட்டும்தான். ஹீரோட லைஃப்ல ஹீரோயின் எங்க இருந்தோ வந்தா, பார்த்த உடனே அவனுக்கு அவளை பிடிச்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மிராக்கல் மாதிரி தான். ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பிரிவாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்திருப்போமா? சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணலாம் சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போனா. ஹீரோ இப்ப சக்சஸ் ஆகி வந்துட்டான். ஆனா ஹீரோயின் அவனோட கோல் அச்சீவ் பண்ணிட்டு கால் பண்ணும் போது தான் அவனுக்கு இந்த பேட் நியூஸே கேட்டுச்சு. யார் கூட லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அவளே இவனை விட்டுட்டு போயிட்டா. அவன் ஜப்பானுக்கு இந்த டிராவலை மேக் பண்ணும் போது தான் அவனுக்கு புரிய வந்துச்சு, லைஃப்ல நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அவங்க கூட இருக்கிற அந்த மூமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். லைஃப் லாங் அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சா நம்மளோட லைஃபை ஒழுங்கா நடத்த முடியாதுன்னு ஹீரோக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. அதனால ஹீரோயின் வந்ததுல இருந்து கடைசியா இவங்க லேட்டனை பறக்க விட்டாங்கல்ல, அது வரைக்கும் இருக்கிற மெமரிஸை மட்டும் வச்சு இவன் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதோட இந்த ஸ்டோரி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மூவி நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, லைஃப்ல நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட்டா இருந்துட்டு போயிடுவாங்க. போனவங்களே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணாம அவங்க கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை மட்டும் நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டு நம்மளோட லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப்ன்றது ஒரு ஜேர்னி. யாரு வந்தாலும் போனாலும் அந்த ஜேர்னி பாட்டுன்னு போயிட்டே தான் இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, நேத்து நடந்ததை மறந்துரு, நாளைக்கு நடக்க போறத பத்தி யோசிக்காத. இன்னைக்கு இருக்கிற நாள் மட்டும்தான் உன் கையில இருக்கு, அதை என்ஜாய் பண்ண மறக்காதன்னு தான் நான் சொல்லுவேன். மூவியை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.